தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. பார்க்கடலை கடைந்து பகவான் கூர்மவதாரம் எடுத்து தன் முதுகின் மேல் மந்தார மலையை நிறுத்தி வாசுகியை மத்தாக கொண்டு கடைந்த பொழுது ஆலகால விஷம் வந்து அதை ஈசன் அருந்த கெட்டதெல்லாம் அழிஞ்சி நல்ல பொருள்களாக வந்துச்சான். அப்பொழுது அகலிகையும் பார்க்கடலிலிருந்து பேரழகியாக சொரூப சுந்தரியாக தோன்றினான். அந்த சமயத்துல இந்திரனுக்கும் கௌதமருக்கும் அகலிகையை அடையணும் அப்படின்னு 2 பேருக்குமே ஆசை வந்து 2 பேருமே பிரம்மன் கிட்ட அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. 2 பேருக்குமே பிரம்மன் வந்து ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறாரு. போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அகலிகை அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன போட்டினா, எந்த ஒரு பசுமாடு முகம் முன்னும் பின்னும் உள்ளதோ அதை 3 முறை வலம் வந்து எவர் முதலில் வருகிறார்களோ அவங்களுக்கு தான் அகலிகை அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய மேக வாகனத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் உலகை சுற்றி வலம் வந்து நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு தேட தொடங்கிடுறார். கௌதமருக்கு பயங்கரமான யோசனைங்க. இந்த மாதிரி ஒரு பசுவை நம்ம பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அந்த பசுவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, மேலும் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உலக சுத்தி வரதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு ரொம்பவே நொந்து போயிடுறாரு. இதுக்கப்புறமும் நம்மளுக்கு அகலிகை கிடைக்க மாட்டா அப்படின்னு நினைச்சு மனம் நொந்து ஒரு காட்டுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போது